Hello students, நான் உங்களோட ஷபனாக்கா பேசுகிறேன் ஹிபமேக்ஸ் சேனல்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட ஸ்டடி பிளான் பார்த்துட்ருக்கோம். ஸோ டே 4 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ டே 5 நிறைய பேர் டே 1 டே 2 ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்கீங்க கமெண்ட்டில். பேரண்ட்ஸும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட்டே முடித்தேன் அப்படின்னு சொன்னீங்க. பரவாயில்ல, வெரி குட். ஸோ நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. டே 2 நாளைக்கு அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஹாஃப் இயர்லி வரைக்கும் இதை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் நிறைய பேர் ஹாஃப் இயர்லிக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலில் ப்ரீ ஹாஃப் இயர்லி இருக்குது, அதுக்கு 3 days பிளான்லாம் கேட்டிருக்கீங்க. நான் 1 by 1 ரெடி பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிளானை வந்து சேஞ்ச் பண்ண வேணாம், பிரேக் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஆல்ரெடி டே 4 வரைக்கும் முடித்தவங்க இந்த வீடியோவோட கமெண்ட்டில் டே 4 வரைக்கும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ தட் எனக்கு அடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம டைம் எடுத்து செய்கிறோம், அதுக்கு நீங்களும் ரெஸ்பான்ஸ் தரீங்கன்ற போது உண்மையாகவே அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் இன்றைக்கி வீடியோவில் நம்ம டே 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 7. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க சப்ஸ்கிரைபர் கமெண்ட்டில், அவங்களுக்கு 7th சாப்டர் வருதான், ஸோ அதை பற்றி வேணும்ன்ட்டு. ஸோ நான் என்னால் என்ன பண்ணேன்னா இது வரைக்கும் ஹாஃப் இயர்லி ப்ரீ ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் கேட்டிருந்த 7th லெசனோட கொஷின்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். கொஷின் நம்பர் 39 பாருங்கள். ஸோ இது வந்து 7th லெசனோட கொஷின்ஸ். இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே கொஷின் பேப்பர் சம்ஸ் தான். என்னால் சீக்கிரமாக அதை எடுத்து டைப் பண்ணவோ இல்லை புக்கில் சர்ச் பண்ணி எடுக்கவோ முடியல, அதனால தான் நான் கொஷின் பேப்பரே ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஸ்கூலோட கொஷின் பேப்பர்ஸ் அனுப்புகிறாங்க, டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ். அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் இருந்ததுன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் நிறைய பேருக்கு தெரியும், அதுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணோன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேயும் நீங்கள் போய் பார்த்துட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இதில் வர 7th லெசன் கொஷின்ஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டானது. 42ல் கப் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹெமிஸ்பியர் சரௌண்டட் பை. ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து எல்லாமே செய்ய வேண்டாம், இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, எல்லாமே சொன்னால் கிடையாது. 7th சாப்டரோட கொஷின்ஸ் மட்டும்தான். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 42nd கொஷின், அது வந்து மென்சுரேஷன். இதில் வந்து ஹவு மெனி கேப்ஸ் 39 and 40, இந்த 2 கொஷினுமே 7th லெசன் வந்து. ஸோ கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா இது எந்த லெசன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? புக்கில் 7th லெசனில் இதில் வர எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதிக வாட்டி ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஷின். ஸோ 7th லெசன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கஷ்டமாக இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குன்னு. பட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கணும். இதில் 42nd கொஷின் பாருங்கள். an aluminum sphere of radius 12 centimeters melted into make a cylinder of. ஸோ இந்த 7th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷன் ஃபிகர்ஸ் இருக்கும், 2 ஃபிகர்ஸை ஜாயின் பண்ணுறதுல. அதில் முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா ஒரு ஷேப்பை கொடுத்துட்டு இதோட வால்யூம் மாறாது, பட் இது எத்தனை ஸ்பியராக மாற்றலாம், எத்தனை கோனாக மாற்றலாம் அப்படின்ட்டு வரும். அண்ட் மோஸ்ட்டாக கேட்குறது ஃப்ரஸ்டம் சம்ஸ் இல்லாமல் வரவே செய்யாது. பட் இந்த கொஷின் பேப்பர்ஸில் வந்து ஒரு சில ஃப்ரஸ்டம் சம்ஸ் தான் வந்துருக்கு, சொல்லப்போனால் அது இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ நான் பண்ணும்போது அதில் ஃப்ரஸ்டம் சம்ஸ் சொல்கிறேன், சரியா? இது வந்து கொஷின் நம்பர் 39 அருள் ஹேஸ் டு மேக். அந்த கொஷின் அது வந்து 7th லெசன் வருது. ஃப்ரஸ்டமோட ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா படிச்சுட்டு நீங்கள் ஃபார்முலா மட்டும் எழுதினாலே 7th லெசனில் மார்க் உண்டு. அதனால 7th லெசன் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நம்ம ட்ரை பண்ண எல்லாமே நமக்கு ஈஸி தான். 7th லெசனை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ் படிச்சுடுங்க. அண்ட் ரேஷியோஸ் வச்சு சம்ஸ் வரும், அதுவுமே முக்கியம். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா 40th கொஸ்டின் பாருங்கள். a circular cylinder contains base, அதுதான், சரிங்களா? find the number of cones needed to empty the container. இந்த மாதிரி அப்ளிகேஷன் டைப் தான் கேட்பாங்க. ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. லெசன் ஆல்ரெடி முடிச்சிருப்போம், 7th லெசன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ டெய்லி ஃபார்முலாவை ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபார்முலா வந்து மனப்பாடமே ஆகிடும், சரிங்களா? ஸோ அது மட்டும் மறக்காமல் செஞ்சுட்டுங்க. காலையில் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து பார்த்துட்டுங்க, அதுதான் நல்லது. அடுத்தது 42nd கொஷின். அடுத்தது வந்து 40th கொஷின், the outer and inner surface area of a sphere. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சிடுங்க. நாளைக்கு மறக்காமல் இதெல்லாம் டெஸ்ட்டை எழுதிடுங்க. இது லாஸ்ட் கொஷின். if the radius of the circular ends of frustum sum வந்துச்சு பாருங்கள்.
45 height and 28 centimeter and 26 கரெக்டாக தெரியல, அதை ஜூம் பண்ணி பார்த்துடுங்க. ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் ஃப்ரஸ்டம். சரிங்களா? ஸோ ஃப்ரஸ்டம் சம்ஸ் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒரு சில நேரம் நமக்கு கம்பல்சரியில் 7th லெசன் கேட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு வேளை அட்டென்ட் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் நீங்கள் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஹைட் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எழுதிட்டு ஃபார்முலா மட்டும் எழுதினாலே போதும். நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது வரைக்குமாவது செஞ்சுருக்கணும். சரிங்களா? சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துட்டா வெல் அண்ட் குட். முடியாத பட்சத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் கொடுத்த 7th லெசனோட எல்லா கொஸ்டினையும் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுடுங்க. ஒரு 6 சம் எடுத்துக்கோங்க, இல்லை 10 சம் இருந்தால் 10 சம்மையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு 5 சம், அதுக்கு அடுத்த நாள் 5 சம், அந்த மாதிரி நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அண்ட் டே 5, ஸோ ஒரு வீக் முடிஞ்சிச்சு, மண்டே டு ஃப்ரைடே பண்ணாலே டே 5. ஸோ இந்த முழு வாரத்தில் நம்ம வந்து என்னெல்லாம் பண்ணலையோ, எதெல்லாம் பெண்டிங்கில் வச்சுருக்கோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில சம்ஸ் கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம செய்யலாம், அந்த மாதிரி விட்டு வச்சுருந்தீங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டேவை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே சண்டே முக்கியமாக கிராஃப் ஜியோமெட்ரி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா கிராஃப் ஜியோமெட்ரியில் மொத்தம் 16 மார்க்கு. கிராஃப் ஜியோமெட்ரி 1 வேர்ட்ஸ், இதை பார்த்தாலே 30 மார்க்கு. ஸோ பாஸ் பர்சன்டேஜ் வாங்குறது ரொம்ப ஈஸி 10th மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பட் நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தோமா இல்லையா, அதுதான் கேள்வி. இப்போ 1 வேர்ட்ஸில் 14 மார்க்கு வந்துருமானா வராது. புரியுதுங்களா? ஏதாவது ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ 10 மார்க்கு தான் கிடைக்கும். பேலன்ஸ் இருக்க 16 மார்க் வந்து கிராஃப் ஜியோமெட்ரின்னு வைங்களேன். 8 + 8, இப்போ 8 மார்க்கே போடுவாங்கன்னு நம்ப முடியுமா? 6 மார்க்கோ 7 மார்க்கோ போடலாம். 6 மார்க் போனாலும் 12 மார்க்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அப்போ கரெக்டாக அந்த 8 மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? அண்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, அக்கா எங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் சொல்லுங்கன்ட்டு. நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன், சீக்கிரமாக அதையும் நான் ஃபாலோ பண்ண பார்க்குறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும், என் பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, ஸ்லோவாக படிக்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கைண்ட்லி என்னோடய கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அது நிறைய பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அண்ட் எல்லாமே எழுதி பாருங்கள், எதையுமே எழுதி பார்க்காம விட்டுறாதீங்க. அண்ட் முக்கியமாக சொல்ல வேண்டியது 7th சாப்டரை பொறுத்த வரைக்கும் கால்குலேஷன் செய்ய பழகுங்க. மல்டிப்ளை பண்ணுறதும் டிவைட் பண்ணுறதும் இப்போதைக்கு ஆன்சர் பார்த்து அப்படி எழுதிடாமல் நீங்களாக வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய பேரோட ப்ராப்ளமே அதுதான். டேரெக்டாக இப்போ எக்ஸாமில் நான் பார்த்துக்கிறேன், இப்போ நான் ஆன்சர் எழுதிடுறேன்னு செய்கிறாங்க. அங்கே போய் எக்ஸாமில் எழுதும்போது அந்த ஆன்சர் வராது. அப்போ வந்து நமக்கு ஒரு டென்ஷன் ஏற்படும், என்னடா வரலேன்னு இருக்கும், தெரிஞ்ச சம்மும் தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. எப்போவுமே வந்து கால்குலேஷன்ஸ் வந்து சால்வ் பண்ணிடுங்க. இங்கே நம்ம டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, டிவிஷன் மல்டிப்ளிகேஷன்லாம் இங்கேயே செஞ்சு பார்த்துடுங்க. அப்போ தான் நமக்கு எக்ஸாமில் எழுதும் போது வந்து நமக்கு ஒரு ஐடியா வரும், ஓகே இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணோம், இல்லை இது 11 டேபிள், இல்லை 13 டேபிளில் நமக்கு தெரிஞ்சிடும் முன்னாடியே. நம்ம ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அங்கே தான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அது எப்படி சொல்லுங்கள்? அது வந்து டைம் வேஸ்ட்டு, டென்ஷன் எல்லாமே ஆகும். அப்புறம் மற்றதும் எழுத முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச வீட்டிலே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ அதுதான் ரொம்ப நல்லது மேக்ஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.